கூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமான ஹீமோக்ளோபின் இருக்குது இந்த கீரையில். இந்த கீரை எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அரைக்கீரை கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பில் தான் செய்ய போகிறோம். பருப்பில் செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி சிறு பருப்பில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 மிளகாய், தேங்காய், துருவின தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுக்கோங்க உரித்து. சோம்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி எடுத்துக்குவோம். சோம்பு, வெங்காயம், மிளகாய் வேணும்னா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் அரைச்சி போட்டால் அது நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அப்படியே அரைச்சி போடுறேன். வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சோம்பு, வெங்காயம், தேங்காய், மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சது. பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். கீரையை வெங்காயத்தில் போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு கீரையை 2 வதக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அரைக்கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வதக்கட்டும். வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கணும். 100 பாசிப்பருப்பு வேக வச்சேன், போட்டுக்கிட்டேன். அதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி. நல்லா அதை வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. பாசிப்பருப்பு போட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டணும். தேங்காய், மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா கீரை வெந்து வரட்டும். திருச்சி அரைச்ச சோம்பு, தேங்காய், மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். நல்லா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. கீரை கூட்டு, அரைக்கீரை கூட்டு இப்படி செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, வத்த குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி திறந்து வச்சு வேக வச்சோன்னா கீரை வந்து பச்சை மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம குக்கர்லேயோ இதுலையோ கீரையெல்லாம் வேக வைக்கக்கூடாது. இப்படி திறந்த மாதிரியே வேக வச்சோம்னாக்கா பச்சையாகவே இருக்கும். கீரை சமைச்சோன்னா பசுமை மாறாமல் அப்படியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் ஈரல் சாப்பிட்ற டேஸ்ட்டு அது தோற்று போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கீரை வாங்கி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் காரமும் ரொம்ப இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரையோட சாதத்தை போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி குழந்தைங்களுக்கு பசஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. துவரம்பருப்பு செய்கிறத விட இந்த மாதிரி பாசிப்பருப்பில் சிறு பருப்பில் செஞ்சாக்கா அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.